நாம வாழக்கூடிய இந்தியாவில் அதுவும் ரயில் பயணத்துல முக்கியமான ஒரு பயணமா பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ரயில்களிலே மிகவும் ஆடம்பரமான ரயில் பயணம், அதாவது லட்சங்களுக்கும் மேலாக பயணத்துக்கு செலவழிக்கக்கூடிய, அதாவது ட்ரெயின் டிக்கெட்டே லட்சங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ட்ரெயினை பற்றின தகவல் தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய ட்ரெயின் இந்தியாவில் இருக்கா அப்படின்ற ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் அனுப்பி தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவின் மிக ஆடம்பரமான ரயில் சேவை எங்க இருக்கு, எந்த ரயில், லட்சக்கணக்கில் டிக்கெட் செலவு பண்ணி போக அந்த ட்ரெயின்ல அப்படி என்னெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். Luxury look, premium quality, unique style, அதுவும் unbelievable affordable priceல t-shirt பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கான ரைட் பிளேஸ். எண்ணற்ற டிசைன்ஸ், ஒவ்வொரு t-shirtயும் மாஸ்டர் பீஸ் தான். ஹை குவாலிட்டி பிரிண்ட், அல்டிமேட் கம்ஃபர்ட், அன்ஃபர்கெட்டபிள் லுக், அதுவும் டாட் டெலிவரி. இந்தியாவே நம்புற பிராண்ட். ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணுங்க. டி-ஷர்ட்டுகளை பாருங்க. உங்க ஐஸ் சூஸ் பண்ணதை மிஸ் பண்ணலாமா? ரொம்ப லேட் பண்ணாதீங்க, வாங்கிடுங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான போக்குவரத்து அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ரயில்வே துறை தான். இந்தியாவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 13,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணிக்கக்கூடிய ரயில் வந்து பயணிக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18,000க்கும் மேற்பட்ட ரயில், மொத்த ரயிலும் நம்ம சொல்லணும்னு சொன்னா 18,000க்கும் மேற்பட்ட ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அதிகப்படியான மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல எடுத்து போய் சேர்க்கறதுக்கு, வரதுக்கு, போறதுக்கு, போக்குவரத்துக்காக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து துறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது ரயில்வே துறை தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ரொம்ப அதோட பயண செலவு வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த பயணத்தை அதிகப்படியான மக்கள் மேற்கொள்றாங்க. முக்கியமான விஷயம் இப்படி பயண செலவு குறைவா இருக்கிறதுனால ட்ரெயினை பயன்படுத்துறாங்க. நான் சொன்ன இந்த விஷயமே அப்படி நேர்மாறா பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின்ல நீங்க பயணிக்கணும்னா லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணணுங்க, குறிப்பிட்ட சில நாட்கள் நீங்க டிராவல் பண்றதுக்கு. ஸோ இந்த ட்ரெயினோட பேர் என்ன நம்ம முதல்ல பார்க்கலாம். பேலஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நகரும் அரண்மனை. இந்த அரண்மனைக்கு வீல் வச்சு, ஒரு பெரிய அரண்மனைக்கு வீல் வச்சு நகர்த்தி கொண்டு போனா எப்படி இருக்கும், அதை தான் அந்த ட்ரெயினுக்கு பேரா சுட்டிருக்காங்க. பேலஸ் ஆன் வீல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட டிராவல் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7 பகல் 8 இரவுகள் கொண்ட ஆடம்பரமான பயணத்தை வந்து இந்த ட்ரெயின் கொடுக்கும். டிக்கெட் விலை வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சத்துல இருந்து 39 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும். கிட்டத்தட்ட 12 லட்சம் ஸ்டார்ட். கண்டிப்பா 12 லட்சம் ரூபாய் ஸ்டார்டிங்கு. 38 லட்சம் இருந்து 40 லட்சம் வரைக்கும் இந்த ட்ரெயின்ல நீங்க அந்த 7 பகல் 8 இரவு முடிக்கலாங்காட்டி செலவாயிடும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ட்ரெயின் தான் இந்த பேலஸ் ஆன் வீல். ஸோ இது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்படி செலவாகுமான்னு கேட்டா இல்லைங்க. நம்ம வந்து கண்டிப்பா 12 லட்சம் ரூபாய் செலவாகுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல இருந்து 40 வரைக்கும் சொல்றாங்களா, அது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய சலுகைகளை பொறுத்து தான் சொல்றாங்க. என்னெல்லாம் சலுகை அந்த ட்ரெயின்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ் அல்லது பிரசிடென்சியல் சூட் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிநபர் தேர்ந்தெடுக்கும் கேபின், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய பட்ஜெட் வந்து அடிக்கும். கிட்டத்தட்ட 12 நாள் நீங்க டிராவல் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நகரும் அரண்மனை பேலஸ் ஆன் வீல் எங்க வந்து ஆரம்பிச்சு எங்க வந்து முடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோ டெல்லியில இருந்து இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. டெல்லியில இருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணி டெல்லியில இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சொகுசு ரயில் ராஜஸ்தானுடைய முக்கிய வழியாக வந்து இதை டிராவல் பண்ணுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர், சாவாய் மாத்பூர், சித்தாகூர், உதய்பூர், ஜெய்சால்மோர், ஜோத்பூர், பரத்பூர் மற்றும் ஆக்ரா, இது எல்லா பகுதியும் சுற்றி டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிரபலமான இடங்களுக்கு வந்து சுற்றுலா தலமா இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணி, இந்த ட்ரெயினை நம்ம டிராவல் பண்ணி போய் எல்லா இடத்தையும் பார்க்கலாங்க. ஆனா அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா அரண்மனையே மிஞ்சிருங்க. அந்த அளவுக்கு இந்த ட்ரெயின், அதுதான் ட்ரெயினுக்கு வந்து நகரும் அரண்மனை அப்படின்னு செல்லமா பேரே வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இந்த ட்ரெயின்ல என்னெல்லாம் சொகுசு வசதிகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷன், டோட்டலாவே இந்த ட்ரெயின் வந்து ஏர் கண்டிஷனு, குளியல் அலை கூட உட்பட ஏர் கண்டிஷன் சொல்றாங்க. ஆடம்பரமான குளியல் அலைகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம சாப்பாடு வந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம என்ன விரும்புறோமோ அதை நமக்கு கொடுப்பாங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின்ல ஒரு பாரும் இருக்குங்க. ஸோ ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா பாரே இருக்க கூடாது சொல்லுவாங்க, குடிக்க கூடாது சொல்லுவாங்க. ஆனா இந்த ட்ரெயின்ல பார் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பாவும் இந்த ட்ரெயின்ல வந்து இருக்கு. இந்த ட்ரெயினை முதலா எப்போ அறிமுகப்படுத்தினாங்க இந்தியாவில் கேட்டீங்கன்னா ஜனவரி 26, 1982 வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு அரண்மனை வாழ்க்கை, ஒரு அரண்மனையில நம்ம வாழ்றது போல ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு ராஜாக்கள் போல நாம டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணினா அந்த ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்றாங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் அதிகப்படியா இந்த ட்ரெயின்ல வந்து பயணிக்கிறாங்க. ஸோ அந்த ஏன்னா இந்த அளவுக்கு பட்ஜெட் கொண்டு நம்ம பண்ண முடியாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 லட்சம் ரூபான்றது தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண ஒரு பிளாட் வாங்கி ஒரு வீடே வாங்கிடலாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவாகுது.
கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய், அரை கோடி செலவு பண்ணா ட்ரெயின்ல நீ டிராவலே பண்ண முடியும். 10 நாள் தான். 10 நாள் டிராவல் பண்ணுறது இந்த அளவுக்கு காசு நம்மளால செலவு பண்ண முடியாது. அதிகப்படியான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணதா சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பேலஸ் ஆன் வீல்ஸ் ட்ரெயின் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயினை காட்டிலும் காஸ்ட்லியான ட்ரெயின். கிட்டத்தட்ட இதோட ஆரம்ப டிக்கெட் விலையே 2 லட்சம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. 2 லட்சத்துல இருந்து கிட்டத்தட்ட 12, 39, 40 லட்சம் வரைக்கும் இது அதிகபட்ச செலவா பார்க்கப்படுது. இந்த அளவுக்கு செலவு செஞ்சு இந்த ட்ரெயின்ல 7 இரவு 8 பகல் நம்ம டிராவல் பண்ணலாம். உலகிற்கு நம்ம டெல்லி சுற்றி எல்லா பகுதியும் நம்ம சுற்றி பார்க்கலாம். மற்றபடி இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகரும் அரண்மனை, பேலஸ் ஆன் வீல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேலஸ் ஆன் வீல் தான் இந்தியாவில் மிகவும் காஸ்ட்லியஸ்ட் ட்ரெயினா பார்க்கப்படுது. அதிக வருமானத்தை இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரெயினா பார்க்கப்படுது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகப்படியான மக்கள் இதை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட வந்து ரொம்ப ரேரான பர்சன்ஸும் ஆக்டர்ஸும் பிரபலங்களும் தான் வந்து இந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு முறை தான் பயன்படுத்தியிருக்காங்க அவங்களே. நாமெல்லாம் இந்த ட்ரெயின் சான்ஸே இல்லை. பார்க்குவோமான கூட கேட்டீங்கன்னா பார்க்க கூட வாய்ப்பு இல்லை. நம்ம டெல்லி போறதே ஒரு பெரிய சாதனை, அதுல இந்த ட்ரெயினை போய் நம்ம எங்க பாக்குறது? ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை மக்கள் வந்து இந்த ட்ரெயினை பார்க்க கூட முடியாது. இந்த ட்ரெயினை பார்க்காம நிறைய மக்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓப்பன் டாக்கா. ஏன்னா இந்த அளவுக்கு காஸ்ட்லியஸ்ட் ட்ரெயின் நம்ம இந்தியாவில் இருக்குங்க. பல வெளிநாடுலாம் ட்ரெயின் இருக்கும். அமெரிக்கா, ஜப்பானு, சீனா இது மாதிரி தான் பெரிய காஸ்ட்லியான ட்ரெயின் இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இல்லைங்க, இந்தியாவிலேயே 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த பேலஸ் ஆன் வீல் தான். கண்டிப்பா இந்த காஸ்ட்லியஸ்ட் ட்ரெயினை பத்தின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். மேலும் இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அவங்க ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.